ரகித ராஜபக்ச, சரித் அபேசிங்க மற்றும் அருணஸ்ரீ சதுரங்க ஆகியோருக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல். அனுரவின் அதிரடி தப்பவே வாய்ப்பில்லை. எமது அரசாங்கம் கல்வித்துறைக்கு முன்னுரிமை கொடுக்கின்றது என்றார் அமைச்சர் சந்திரசேகர். மதுபோதையில் ஓட்டுநர் உரிமமும் இல்லாது பேருந்து செலுத்திய சாரதி சற்று முன்னர் வசமாக கைது. 2652 பேருக்கு சுகாதாரத்துறையில் நியமனம். அடுத்த மாதத்திற்குள் வேலையில் அமர்த்த நடவடிக்கை. புர்ஜ் கலிபாவில் 14 வயதில் சொந்த நிறுவனம் மெய் சிலிர்க்க வைத்து சாதனை. கந்தலாயில் காட்டு யானை தாக்கியதில் விவசாயி பரிதாபமாக உயிரிழப்பு. இனிமேல் ஹெட்போன் அணிந்து தெருவில் நடப்போருக்கு எதிராக நீதிமன்றம் எடுக்கும் நடவடிக்கை. காவல்துறை எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் ரகித ராஜபக்ச மற்றும் சரித் அபேசிங்க ஆகியோர்களோடு அருணஸ்ரீ சதுரங்க ஆகியோரை எதிர்வரும் ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க சற்று முன் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாதாள உலகக்குழு தலைவரான கரக்கட்டாவை பூசா சிறைச்சாலையில் இருந்து மாற்றுவதற்காக 120 மில்லியன் ரூபாய் கையூட்டல் வாங்கிய விவகாரம் குறித்து இந்த சந்தேக நபர்கள் இன்று கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர்களை எதிர்வரும் ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவர்களிடம் நடக்கும் விசாரணைகளில் மேலும் பல அரசியல் புள்ளிகள் சிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளதும் குறிப்பிட வேண்டியது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பின்னணியில் இருக்கும் குற்றவாளிகள் எந்த பெரிய அந்தஸ்து, பதவி அல்லது பொருளாதார பலத்தோடு இருந்தாலும் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டுமென்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கிஸ்புல்லா அதிரடியாக வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் முழு இலங்கையுமே பேரழிவை சந்தித்தது. அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவ மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு உயிர்களையும் உடைமைகளையும் இழந்து இன்னும் ஆறாத வடுக்களோடு வாழ்ந்து வருகின்றார்கள். இன்னொரு பக்கம் இந்த தாக்குதல் முஸ்லிம் சமூகம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டதோடு காத்தான்குடி பிரதேசம் பெரும் அவப்பெயரையும் பாதிப்பையும் எதிர்நோக்கியது என்றும் இதன்போது இவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அன்று உண்டாக்கிய அசாதாரண சூழ்நிலையால் எங்களுடைய ஆளுநர் மற்றும் அமைச்சர் பதவிகளை எல்லாம் துறக்க வேண்டிய நிலையும் வந்தது. தற்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையிலான அரசாங்கத்தின் கீழ் இது குறித்து விசாரணைகள் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஆனாலும் இந்த விசாரணைகளை முடக்குவதற்காக சிலர் பார்க்கின்றார்கள். அதனை வன்மையாக நாம் கண்டிக்கின்றோம். இந்த தாக்குதலுக்கும் முஸ்லிம் சமூகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற நற்சான்றிதழை இந்த சமுதாயம் பெற வேண்டிய தேவையுள்ளது. எங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள அந்த பாரிய இழிவிலிருந்து முஸ்லிம் சமூகம் விடுபட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினரான கிஸ்புல்லா சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகவே அனுர அரசு முன்னெடுக்கும் இந்த நேர்மையான விசாரணைகளுக்கு முஸ்லிம் சமூகம் தமது பூரண ஒத்துழைப்பை வழங்க தயாராக உள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். குற்றவாளிகளின் பதவி, பட்டம் அல்லது அந்தஸ்தை பார்க்காமல் அவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக கைது செய்யப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியும் முஸ்லிம் சமூகத்துக்கு விடிவும் கிடைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கிஸ்புல்லா மேலும் தெரிவித்துள்ளார். மாகாணத்திற்கான ஒதுக்கப்பட்ட அபிவிருத்தி நன்கொடையின் மூலம் 2026ஆம் ஆண்டிற்கான மாகாண கல்வி அமைச்சின் வேலை திட்டத்தின் கீழ் யாழ் இந்து மகளிர் கல்லூரியின் புதிய வகுப்பறை கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று சிறப்பாக நடந்துள்ளது. நிகழ்வில் கடல் தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு அடிக்கல்லை நாட்டி வைத்ததோடு 80 ஆண்டுகளுக்கும் மேலான கல்வி சேவையை வழங்கி வரும் யாழ் இந்து மகளிர் கல்லூரி வடமாகாணத்தின் கல்வி வளர்ச்சியில் மிகவும் பிரதான பங்காற்றி வருவதாகவும் சுட்டிக்காட்டினார். ஒரு நாட்டை நிலையான முறையில் கட்டியெழுப்புவதற்குரிய மிகப்பெரிய முதலீடு மனிதவள மேம்பாடாகும் என்றும் அந்த மனிதவளத்தை உருவாக்குவதற்கான அடித்தளம் கல்வி மட்டுமே என்றும் அமைச்சர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். அதனால் தான் எமது அரசாங்கம் கல்வித்துறைக்கு முன்னுரிமை கொடுத்து பல மேம்பாட்டு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் வியாபாரிகள் மாணவர்களை இலக்காக வைத்து சமூகத்தை சீரழிக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அதனால் பெற்றோர்கள் தமது பிள்ளைகளின் நடவடிக்கைகள் குறித்து கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மாத்தளை நகரிலிருந்து கொழும்பு நோக்கி பயணிகளை ஏற்றி பயணித்த தனியார் பேருந்தின் சாரதி மது போதையில் வாகனம் ஓட்டிய குற்றச்சாட்டில் பிரதனியா போக்குவரத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வழமையான சோதனை நடவடிக்கையில் பேருந்து நிறுத்தி சாரதியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் மது போதையில் இருந்திருக்கலாம் என்று சந்தேகம் வந்துள்ளதை அடுத்து மேலதிக பரிசோதனைகள் அவரிடம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் வைத்திய பரிசோதனையில் அந்த சாரதி மது போதையில் இருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சாரதி செல்லுபடியாகும் ஓட்டுநர்
ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் பேருந்தை இயக்கியதும் விசாரணையில் சற்று முன்னர் அம்பலமாகியுள்ளதோடு சம்பவம் குறித்து கைது செய்யப்பட்ட சாரதியிடம் பிரதனியா போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சுகாதார பணி உதவியாளர்கள், அரச சுகாதார முகாமைத்துவ உதவியாளர்கள், கள நுழம்பு ஒழிப்பு உதவியாளர்கள் மற்றும் சிற்றூழிய கட்டுப்பாட்டாளர்கள் உள்ளிட்ட 2652 பேருக்கு அடுத்த மாதத்திற்குள் நியமனங்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிசவின் அறிவுறுத்தலின் பேரில் குறித்த நியமனங்கள் வழங்கப்படவுள்ளதோடு நாட்டின் இலவச சுகாதார சேவையின் தரத்தை உயர்த்துதல், வைத்தியசாலைகளின் செயல்திறனை உயர்த்துதல், வைத்தியசாலை நிர்வாகம் மற்றும் நோயாளி பராமரிப்பு சேவைகளை தடைகள் இல்லாமல் முன்னெடுத்து செல்லுதல் போன்ற நோக்கங்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. மேல் மாகாணத்தில் 627 சுகாதார பணி உதவியாளர்களுக்கு நாளை 4ஆம் தேதி நியமன கடிதங்கள் வழங்கப்பட உள்ளதோடு ஜூலை 18ஆம் தேதி 2ஆம் கட்டமாக 600 சுகாதார பணி உதவியாளர்களுக்கும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி 3ஆம் கட்டமாக 762 சுகாதார பணி உதவியாளர்களுக்கும் நியமனங்கள் வழங்கப்பட உள்ளது. 295 களநுழம்பு ஒழிப்பு உதவியாளர்கள் மற்றும் 121 சிற்றூழிய கட்டுப்பாட்டாளர்களுக்கும் அதே நாளிலேயே நியமனங்கள் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. துபாயில் அமைந்துள்ள உலகின் மிக உயரமான கட்டடமான புர்ஜ் கலீபாவில் மெங்கோ என்ஜின் என்ற AI ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை 14 வயதுடைய சிறுவன் ஒருவன் ஆரம்பித்துள்ளமை பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. ஜெயின் என்ற 14 வயதுடைய சிறுவன் புர்ஜ் கலீபாவின் 141வது மாடியில் அவருடைய AI ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை ஆரம்பித்துள்ளார். சிறு வயதிலிருந்தே தொழில் முனைவில் ஆர்வம் கொண்டிருந்த இந்த மாணவன் 6 வயது முதல் தனது தந்தையோடு சேர்ந்து வணிக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்துள்ளார். அவருடைய திறமையை நம்பி பல நிறுவனங்கள் அவரோடு சேர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. இவர் உருவாக்கிய கண்டுபிடிப்புகளுக்காக முன்பே 2 காப்புரிமைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு 3 காப்புரிமைகளுக்கு ஒப்புதல் கிடைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 14 வயதில் சாதனைகளை படைத்து வரும் இந்த மாணவனுக்கு பலரும் உலக அளவில் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். இன்று அதிகாலையில் கந்தலாய் சூரியபுர போலீஸ் பிரிவில் ஜேந்திபுர என்ற பகுதியில் காட்டு யானையின் தாக்குதலில் விவசாயி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். 43 வயதுடைய ஜேந்திபுர பகுதியை சேர்ந்தவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதோடு இன்று அதிகாலை சுமார் 4:30 மணியளவில் ஜேந்திபுர பகுதியில் இருக்கும் ஜனசவி குளம் பக்கத்தில் குறித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. உயிரிழந்தவர் அவருடைய விவசாய காணியை காட்டு விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக இந்த இடத்துக்கு சென்றபோது அங்கு வந்த காட்டு யானையின் தாக்குதலுக்குள் சிக்கி உள்ளார். சூரியபுர காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு கந்தலாய் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் அண்மை காலமாக காட்டு யானைகளின் தாக்கம் அதிகரித்துள்ளதாகவும் மனித யானை மோதல்களை தடுக்க நிரந்தர தீர்வுகளை விரைவாக நடைமுறைப்படுத்துமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் குறித்த பகுதி மக்கள் அவசர கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். எதிர்காலத்தில் ஹெட்போன் அணிந்து இசை கேட்டுக்கொண்டு வீதிகளில் நடந்து செல்லும் பாதசாரிகளுக்கு எதிராக மிகவும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை பொதுமக்களை எச்சரித்துள்ளது. போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் மனோஜ் ரணகல இந்த தகவலை குறிப்பிட்டுள்ளார். இப்பொழுது இவ்வாறான பாதசாரிகளுக்கு எச்சரிக்கை மட்டுமே விடுக்கப்பட்டு வரும் நிலையில் வீதி விபத்துக்களின் அபாயம் கூடி வருவதால் எதிர்காலத்தில் அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நாளொன்றுக்கு சராசரியாக 10க்கும் மேற்பட்டோர் வீதி விபத்துக்களால் உயிரிழக்கின்றனர். இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் மட்டும் மொத்தம் 1323 வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளதோடு அவற்றின் மூலம் 1389 பேர் உயிரிழந்துள்ளனர். கவனக்குறைவு, வீதி விதிகளை மீறுதல், அதிவேகம் மற்றும் வாகனங்களை சரியாக பராமரிக்காமை போன்றவையே இந்த விபத்துக்களுக்கு நேரடி காரணங்கள் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர்.